Hello friends, welcome to Jerry Academy. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற வீடியோ சீரீஸை பார்த்துட்ருக்கோம். இதில் ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துருக்கோம். ஜான் டால்டனோட எக்ஸ்பெரிமெண்ட் சம்மரியும் ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட் சம்மரியும் பார்த்துருக்கோம். இது வந்து இந்த பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியோட சீரீஸில் பார்ட் 3. இந்த பார்ட் 3ல் நம்ம பார்க்க போகிறது போர் அப்படிங்கிற நீல் போர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டோட அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட சம்மரி மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக்காக நமக்கு ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் உள்ள ஒரு லிமிட்டேஷன் என்னென்னா, ஆட்டம் வந்து சென்டரில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அந்த ஆப்போசிட் சார்ஜ் வந்து வில் அட்ராக்ட் ஈச் அதர். ஏன்னா அப்போ எலக்ட்ரான் வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி போய் கொலைட் ஆயிரும், ஆட்டமே கொலாப்ஸ் ஆயிரும். அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆன்சர் கிடைக்கல. ஸோ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நீல் போர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு. ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். சிம்பிளானது தான். எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்டைன் ஸ்பெஷல் ஆர் பெர்மிசிபிள் ஆர்பிட்ஸ். ரூதர்ஃபோர்டு வந்து சிம்பிளாக சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் வந்து சர்டைன் ஸ்பெஷல் ஆர் பெர்மிசிபிள் ஆர்பிட்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்ன் உள்ள ஒரு பாதை இருக்கும், அந்த பாதையில் தான் எலக்ட்ரானை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா அது பாட்டுக்கு சர்க்கிள்னால் அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பேட்டர்ன் வந்து எல்லா எலமெண்ட்ஸுக்குமே இது வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் தான் இருக்கும், ரேண்டமாக இருக்காது, ஒரு பேட்டர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சில்வர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை காப்பரு, லெட்டு, குளோரின், ஹைட்ரஜன், இது எல்லாமே எலமெண்ட்ஸு. ஆக்சிஜனு, நைட்ரஜனு, அயோடின், இந்த மாதிரி வந்து எல்லா எலமெண்ட்ஸோட ஆட்டம்லையும் அந்த பாத் இருக்குது இல்லையா, அதாவது புரோட்டானை எலக்ட்ரான் சுற்றி வர அந்த பாத் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தீஸ் ஆர்பிட்ஸ் ஆர் நோன் அஸ் டிஸ்க்ரீட் ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ். ஸோ இந்த ஆர்பிட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கொடுக்குறாரு. டிஸ்க்ரீட் ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ். இந்த எனர்ஜி லெவல்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஆட்டம் அந்த நியூக்ளியஸை சுற்றி அந்த சர்க்குலர் பாத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி லெவல் இருக்கும். அந்த எனர்ஜி லெவலில் தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எலக்ட்ரான்ஸ் do not radiate energy while revolving in these discrete orbits. இந்த இதில் சுற்றுறப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜி கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு இந்த கேஸில் வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகையில் தான் எனர்ஜி வந்து எய்தர் ரிலீஸ் பண்ணும் ஆர் அப்சர்வ் பண்ணும், அல்லது நம்ம வந்து எனர்ஜி குடிக்கையில் ஹையர் ஆர்பிட்லேருந்து லோயர் ஆர்பிட்டுக்கு போகும், சிம்பிளாக வந்து இந்த டைமில் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறது என்னென்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து do not radiate energy while revolving in these discrete orbits. Okay, in these orbits respectively are termed as K, L, M, N, etc. அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிட், நியூக்ளியஸை சுற்றி ஒட்டி உள்ள ஃபஸ்ட்டு ஆர்பிட்டுக்கோட பேர் வந்து K, அவங்க நேம் அந்த மாதிரி டேர்ம் பண்ணியிருக்காங்க. K, செகண்ட் ஆர்பிட் L, தேர்ட் ஆர்பிட் M, ஃபோர்த் ஆர்பிட் N. திஸ் ஆர்பிட்ஸ் ஹாவ் நம்பர் அசைன் டு இட். ஸோ இதுக்கு நேமும் அசைன் பண்ணிட்டாங்க, அதுக்கு நம்பரும் அசைன் பண்ணிட்டாங்க. 1 2 3 4 5, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். Kக்கு வந்து 1, Lக்கு 2, Mக்கு 3, Nக்கு 4. இந்த நம்பருக்கு வந்து ஒரு டேர்ம் அசைன் பண்ணுறாங்க. அது என்னென்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இந்த KLMN ஞாபகம் இருக்கணும். அந்த KLMNக்கு 1 2 3 4 அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஸோ இந்த 1 2 3 4ங்கிற நம்பருக்கு பேர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு ஞாபகம் இருக்கணும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை N அப்படிங்கிற சிம்பலில் டினோட் பண்ணுறாங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா, ஆட்டமில் நியூக்ளியஸ் இருக்குது இல்லையா, அந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குது, ரேண்டமாக சுற்றலை, ஒரு குறிப்பிட்ட சர்க்குலர் ஆர்பிட்டில் எல்லா எலமெண்ட்லேயும், அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்லா எலமெண்ட்லேயும் அந்த ஆர்பிட் இதெல்லாம் வந்து சேமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பேசிக் அந்த அமைப்பு, அந்த பேட்டர்ன் இருக்குது இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, சேமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாத்தோட
ஃபஸ்ட்டு பாத்துக்கு வந்து கே அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துட்டாங்க, எல்எம்என் செகண்ட் தேர்டு ஃபோர்த்துக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு நம்பரும் கொடுக்குறாங்க. நம்பருக்கு ஒரு யூஸ் இருக்கும், அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு நம்பரும் கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர் வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு பேர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அண்ட் இட் இஸ் டினோட்டட் வித் சிம்பிள் என், ஸ்மால் என். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டும் இருக்குது இல்லையா, கேஎல்எம்என். அதாவது ஃபஸ்ட்டு ஆர்பிட்டு ஒரு பாதை, ரெண்டாவது சுற்றுப்பாதை, மூணாவது சுற்றுப்பாதை, நாலாவது சுற்றுப்பாதை. இதுக்கு வந்து ஒரு பாதையிலையும் ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரான்ஸ் தான் அந்த ஆட்டமில் இருக்குது. ஆக்சுவலாக இது அவங்களோட ஃபைண்டிங். ஆக்சுவலாக எப்படி இது வந்து ஃபைண்டிங், இது வந்து அவங்களாம் சொல்லலை. ஆக்சுவலாக உண்மையிலே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ சின்ன விஷயத்தில் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து அவங்களோட ஃபைண்டிங்ஸ் இப்படி தான் இருக்கும். என்ன ஃபைண்டிங்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த ஆர்பிட்டில் உள்ள ஒரு ஆர்பிட்லேயும் இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா என்னென்னா 2n². அதுக்கு ஃபார்முலா வந்து என்னது, 2n². ஸோ இந்த 2n² வந்து இந்த நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த கே அப்படிங்கிற இந்த ஆர்பிட்டில் வந்து இந்த என்னங்கிற ஸ்மால் என்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இந்த கேங்கிற ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 2 × கேயோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். ஸோ 2 × 1 2. ஸோ இந்த கேங்கிற ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். அடுத்து வந்து எல்லுங்கிற ஆர்பிட்டோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து 2 நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இங்கே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 × 2² வந்து 4, 2 × 4 8. அப்போ எல் அப்படிங்கிற ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து எம் அப்படிங்கிற ஆர்பிட்டுக்கு வந்து 3 தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ எம்ங்கிற ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா 2n² ஃபார்முலா எடுத்துகிட்டு எண்ணில் 3 அப்படிங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. 3 × 3 9, 9 × 2 18. அப்போ எம்ங்கிறதுல வந்து 18 எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இப்படி தான் ரியல் வேர்ல்டில் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா ஆட்டமும். அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு இன்னொரு நம்ம சொன்ன கான்செப்ட் தான், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்க வேண்டியது, எந்த எலமெண்ட்டில் எடுத்தாலும் இப்படி தான் அது நடக்கும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜனோட ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் வந்து ரெண்டே எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். ஹைட்ரஜனுக்கு ஆக்சுவலாக சில ஹைட்ரஜனுக்கு வந்து ஹைட்ரஜன் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோல்டையும் சில்வரையும் எடுத்துக்கலாம். கோல்டோட ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். சில்வரோட ஃபஸ்ட்டு ஆர்பிட்லேயும் 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். கோல்டோட செகண்ட் ஆர்பிட், தட் இஸ் எல். இந்த எல்லுங்கிற இந்த செகண்ட் ஆர்பிட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த எண்ணை எடுத்து இங்கே போட்டால் எவ்வளோ நம்பர் சொல்லி தெரிஞ்சிடும். எல்லுக்கு வந்து 8 எலக்ட்ரான் இருக்க முடியும்னு சொல்லி பார்த்துருக்கோம். கோல்டோட 2வது ஆர்பிட்லேயும் 8 எலக்ட்ரான் தான் இருக்கும். சில்வரோட 2வது ஆர்பிட்லேயும் 8 எலக்ட்ரான் தான் இருக்கும். இது வந்து கோல்டு, இது வந்து சில்வரு. இங்கே 8 இருக்கும், இங்கே வேறு ஏதாவது ஒரு நம்பரில் செகண்ட் ஆர்பிட்டில் ஒரு 15 எலக்ட்ரான் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஸோ நேச்சர் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்குது, அவ்வளோ கரெக்டாக வந்து ஒரு பேட்டர்னிஸ்டாக இருக்குது. இதுதான் இந்த ஃபேக்ட். ஆக்சுவலாக இவங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னே தெரியல. ஸோ 2வது ஆர்பிட்டில் வந்து 8 எலக்ட்ரான் வந்து இருக்குது. 3வது ஆர்பிட்டில் 18 எலக்ட்ரான் இருக்கும். எந்த எலமெண்ட்டு உலகத்தில் எந்த எலமெண்ட்டு எடுத்துக்கிட்டாலும் ஒருவேளை அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் 3வது ஆர்பிட்டில் வந்து 18 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும். இதுதான் வந்து நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய கான்செப்ட். கோல்டில் வந்து புரோட்டான் கவுண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில்வரோட புரோட்டான் கவுண்ட்டும் கோல்டோட புரோட்டான் கவுண்ட்டும் வேறு இருக்கும். சில்வரோட எலக்ட்ரான் கவுண்ட்டும் கோல்டோட எலக்ட்ரான் கவுண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட்ஸ் வை அது கோல்டாக இருக்குது, இது சில்வராக இருக்குது. இதான் நம்ம ஜான் டால்டனோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா. ஆட்டம்ஸோட ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் எடுத்துட்டால் அதில் உள்ள எல்லா ஆட்டம்ஸும் ஐடென்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னால், ஜான் டால்டன் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். அதே ஜான் டால்டனோட எக்ஸ்பெரிமெண்ட் அட்டாமிக் தியரி படி வேறு எலமெண்ட், 2 different elements or different elements will have different types of atoms. வேறு ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஆட்டம் வேறுங்கிறது எப்படின்னா, அதில் உள்ள நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸு, இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான்ங்கிறது சேம் தான்.
புரோட்டான் நியூட்ரான்ங்கிறது ஒரே ஒரு டைப்பு தான். ஸோ அது கோல்டில் வந்து ஒரு 10 இது இருந்தால் அது வந்து கோல்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த நம்பரு. ஒரு 10 புரோட்டான்ஸ் இருந்தால் அது வந்து ஒரு எலமெண்ட்டு, 12 புரோட்டான்ஸ் இருந்தால் அது வேறு எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த போர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் படி, போர்ஸோட அட்டாமிக் மாடல் படி அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்குலர் பாத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த சர்க்குலர் பாத்தோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 2n² அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகே, அடுத்து நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் எதுக்குள்ளே இருக்குன்னா ஆட்டமில் நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து இவங்க என்ன டேர்ம், ஒன்று புது டேர்ம் கொண்டு வராங்கன்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போரோட அட்டாமிக் மாடல் படி. நம்ம ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.